ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரெடிமேட் குஸ்கா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக, எல்லாருக்கும் ஃபேவரேட்டான குஸ்கா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு லெமன், காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், கொத்தமல்லி, புதினா. ஓகேங்களா? இது வந்து 1/2 kgக்குள்ள ரைஸ்க்குள்ள வந்து இன்க்ரீடியன்ஸ் நான் கொண்டிருக்கேன். ஒரு பெரிய பாத்திரமா அடுப்பில் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எடுத்து பார்த்தீங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் இதோட சேர்த்து ஆட் பண்ணி வெடிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பாருங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனையும் இதோட ஆட் பண்ணிக்க போறோம். தக்காளியும் ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உப்பு இப்போ வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா எண்ணெயில அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. இப்போ பாருங்க, இதுல நான் வந்து 2 1/2 வந்து ரைஸ் ஆட் பண்ணேன். இப்போ நீங்க வந்து மொத்தம் இது கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா 5 இது வந்து நீங்க தண்ணி ஊற்றணும். எப்படி ரேஷியோ ரைஸை பொறுத்தளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல 1 கப் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா இதுல 2 கப் வந்து நீங்க தண்ணி ஆட் பண்ணணும். அதாவது 1:2 தான் ரேஷியோவே. எப்பவுமே உள்ள நார்மல் ரைஸ்க்கே இதுதான் வந்து ப்ரொசீஜர். 1:2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு இதுல வந்து 2 1/2 ரைஸ் எடுத்து ஆட் பண்ணேன்னு சொன்னேன்ல, இதுல 4 கப் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிட்டு 1 கப் வந்து நம்ம நார்மல் பாக்கெட் பாலோ இந்த வீட்ல என்ன பால் இருக்கோ அந்த பால் அதை 1 கப் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு அதையும் போட்டுட்டு உப்பு இருக்கா நீங்க செக் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிருங்க. இது லைட்டா கொதிக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ்ல நம்ம ரைஸ் ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஊற வச்சு ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி வடிச்சிட்டு அதை வந்து பாருங்க, இந்த மாதிரி வரும்போது இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிடணும். இதோட அந்த 1/2 லெமன் இருக்கு பாத்தீங்களா, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? தண்ணியோடைய. இப்ப பாருங்க, நான் ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். ரைஸ் ஆட் பண்ணிட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பத்தல அப்படின்னா நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்க, இப்ப உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க சோறு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 இதுல வெந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தம் போட்டுங்க. ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து அதை வச்சு சிம்ல வச்சிடணும் அடுப்ப. அதுக்கு மேல நீங்க வச்ச பாத்திரத்தை எடுத்து மேல வச்சிடணும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி வேகட்டும். தம் போட்டுருங்க. பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் நாங்க வச்சோம். எங்களுக்கு வந்து வெந்துருச்சு. இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? வாவ், டேஸ்டியான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப குயிக்காவும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.